வணக்கம், வெல்கம் டு கௌரி சமையலறை. இன்னைக்கு தக்காளி குழம்பு லஞ்சுக்கு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். தக்காளி உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏற்கனவே டிஃபனுக்கு தக்காளி சாம்பார், தக்காளி சட்னி, தக்காளி கடைஞ்சது, தக்காளி பிரியாணி எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில். இது வந்து லஞ்சுக்கு புளி ஊற்றி செய்கிற தக்காளி குழம்பு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இது நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், இல்லை நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு ஒரு 10-12 பல் உளிச்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தக்காளி வந்து நாட்டு தக்காளி வந்து பெரிய தக்காளியாக 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பெங்களூர் தக்காளி 2 தக்காளி வந்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து கொஞ்சோண்டு சீரகம் ஒரு அரை ஸ்பூனும் ஒரு 4-5 பல்லு பூண்டு போட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளி திக்காக கரைச்சி வச்சாச்சு. உப்பு தேவையான அளவு, வெல்லம் லாஸ்ட்டாக போடுறதுக்கு கொஞ்சம், பொடி வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், குழம்புத்தூள் ஒரு 3 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் ஒரு 2 ஸ்பூனு. குழம்புத்தூள் ஏற்கனவே என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். சட்டியில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு நம்ம தாளிச்சுக்கலாம். எல்லாம் அரை ஸ்பூன் தான் போடுறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு 3 போட்டாச்சு. பூண்டு இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினோடனே கட் பண்ணி வச்ச தக்காளி முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். இது நாட்டு தக்காளி, பெங்களூர் தக்காளி ரெண்டும் யூஸ் பண்ணால் அந்த இனிப்பு புளிப்பு ரெண்டும் கிடைக்கும். பெங்களூர் தக்காளி மசிஞ்சு வராது, அதனால அதை மிக்சியில் போட்டுட்டேன். நாட்டு தக்காளியை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி ஒரு நிமிஷம் நல்லா மசிஞ்சு வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த பெங்களூர் தக்காளி 2 தக்காளி தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் அடித்து பல்பாட்டு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும் குழம்புக்கு. இப்போ வந்து பொடி ஒவ்வொன்றும் அதிலே ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் சேர்ந்து எண்ணெயில் வதங்கட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். குழம்புத்தூள் வந்து 3-3 ஸ்பூன் போட்டுக்கலாம், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. என்னோட சின்ன ஸ்பூனு 3 ஸ்பூன் போடுறேன் நான். அப்புறம் கொத்தமல்லி தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன், இது பிளெயின் கொத்தமல்லி தூள், இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஒரு நிமிஷம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த பொடி நல்லா வதங்கிட்டோம். இப்போ தேவையான நல்லா உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வந்துடும். பொடி போட்டோன்னே நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. எல்லாமே ஹை ஃப்ளேமில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். தக்காளியில் தண்ணி இருக்கிறதுனால எதுவும் அடி பிடிக்கல, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த புளி, நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து பல்ப் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போக புளி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சோடனே தேங்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளி நல்லா கொதிச்சிச்சு. பெருங்காயம் நான் மறந்துட்டேன், பெருங்காயம் முதல்ல தக்காளி ஆட் பண்ணும்போதே ஆட் பண்ணிடுங்க. இப்போ பெருங்காயம் 2 பிஞ்ச் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காயில் ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 பல் பூண்டு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ திக்காகும் தேங்காய் ஊற்றும்போது. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், இது லஞ்சுக்கு பண்ணுற கிரேவினால ஒரு திக் கிரேவியாக தான் இருக்கும். இந்த டைம் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஊற்றி நல்லா ஒரு 3-4 நிமிஷம் கொதிச்சிருச்சு, பச்சை வாசம் போயிடுச்சு, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த டைம் இந்த வெல்லம் ஒரு பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இந்த புளி குழம்புக்கெலாம் வெல்லம் போடுறது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதனால போடுறேன். இந்த கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. சாதத்துக்குங்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருக்கும். இது வந்து 1 வாரம் 10 நாள் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டிருக்கோம், புளி போட்டிருக்கோம், அதனால் இந்த பூண்டு ஃப்ளேவர், வெங்காயம் ஃப்ளேவரோடு இது சாதத்தோடு சேர்த்து அப்பளம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் கழித்து ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த கொத்தமல்லியில் இருக்க தண்ணியும் சேர்ந்துடும், அதனால் குழம்பு கெட்டு போகாது. ஆஃப் பண்ணிவிட்டு மேலே ஈரத்தோடு கொத்தமல்லி தழையை போட்டிங்கன்னா அந்த தண்ணி இருக்கிறதுனால ஸ்டோர் பண்ண முடியாது இந்த குழம்புலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக், கமெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கணும்.